ஹே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நோபடி டாக்ஸ் திஸ். நான் உங்க பிரியங்கா. என்ன தமிழ்ல பேசுற அப்படின்னா, ஆமா இந்த எபிசோட் நம்ம தமிழ்ல தான் பேச போறோம். பிகாஸ் வந்து லாஸ்ட் 2 எபிசோடா நம்ம இங்கிலீஷ்ல பேசி எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸ் போகாதனால என் மனக்குமுறலாம் எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொட்டிட்டு இருந்தேன். இப்போ அவ சொன்னதா சரி ஓகே இங்கிலீஷ்ல போட்டா செட் ஆகல. இப்ப தமிழ்ல பேசி போடு, உனக்கு என்ன மாதிரி வியூஸ் வருது பாரு, உனக்கு தமிழ்ல பேசுறதா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சே அப்படின்னா, ஸோ அதனால இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்ம தமிழ்ல தான் பேச போறோம். ஆல்ரெடி தமிழ்ல போட்ட மாதிரி லெட்ஸ் டாக் ப்ரோக் அப்படின்றதா இந்த எபிசோடோட டாபிக்கா இருக்க போது. எனக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளவு ரிலேட்டபிளான ஸ்ட்ரகிள்ன்ட்டு. இது எந்த மாதிரி ஒரு ப்ரோக்னா, பாக்கெட்லயே காசு வச்சுட்டு என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ப்ரோக் கிடையாது. நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் பாக்குறப்போ நம்ம போய் ஐசியூல படுத்துடலாமான்னு தோணும். ஆனா ஐசியூல படுக்கிறது கூட நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக் சிச்சுவேஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் சேல் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த 15 தேதிக்கே நீங்க எல்லாருமே ப்ரோக் சிச்சுவேஷன் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைல் தெரபி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இல்லனா you are really a god gifted child. பட் டோன்ட் வரி, சம்பாதிக்கிற எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் நானும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே கோ த்ரூ பண்ணேன். எனக்கு போய் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கணும்னாலே ஏதோ ஒரு பேய் படத்துல இந்த ரூம்ல தான் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவை திறக்க போறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் என்னோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்றப்ப எனக்கு இருக்கும். பட் லாஸ்ட் 2 இயர்ஸா நான் ஒரு 5 ஹேபிட்ஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த 5 ஹேபிட்ஸ் எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியாது. எனக்கு இந்த மணியை பத்தி பயமோ கவலையோ எதுவுமே இல்லை. இந்த மாசம் முதல் மாச கடைசி இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா பிளசண்டா போயிட்டு இருக்கு. டச் யாராவது கண்ணு வச்சீங்கன்னா கண்ணை நோண்டிடுவேன். அதுக்கு முன்னாடி பிகாஸ் வி ஆர் கல்ச்சர்ட் பீப்புள், கிளாசி பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் அண்ட் ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் அ குட் டேஸ்ட் இன் மூவிஸ் அப்படின்றதுனால இந்த வீக் மூவி சஜஷன் இஸ் கோயிங் டு பி தி ஃபேர்வெல். 1 இயர் பேக் இந்த படம் நான் பாக்குறப்ப எனக்கு ஃப்ரீயா தான் இருந்துச்சு பிரைம்ல. ஆனா இப்ப கண்டாவி பிடிச்சவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு காசு போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பே பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் போய் டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. இல்லைனா வந்து நிறைய பைரேட்டட் வெப்சைட் இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் படம்லாம் ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்படி போய் பாத்துருங்க ப்ளீஸ். இதுக்கெல்லாம் காசு கட்டி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் டூ வாட்ச் இட். இட்ஸ் அ வெரி குட் மூவி. இந்த மூவியோட மெயின் லீட் வந்து அக்வாஃபினா. இவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு ரோல் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ். இந்த படத்தோட கான்டெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. உடம்பு முடியாதுன்ற சென்ஸ் கை வலிக்குது கால் வலிக்குது அந்த மாதிரி உடம்பு முடியாது இல்ல, நிஜமாலே உடம்பு முடியாது, இன்னும் 3 மாசத்துல இறந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சிக். ஸோ அவங்க என்டையர் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டி கிட்ட போய் உனக்கு உடம்பு சரியில்லை, நீ இன்னும் கொஞ்ச நாள் இறந்துருவ, ஸோ உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்க வீட்டுல ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்ப கல்யாணம் ஆகணும்னா ஊர்ல தானே ஆகணும், இதை ரீசனா வச்சு நம்ம பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோல் ஃபேமிலி டிசைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன நாங்க தேவி படத்திலே பார்த்துட்டோம், இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, இது நம்ம ஊர்ல எல்லாம் இதெல்லாம் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். வயசான பாட்டியோ வயசான தாத்தாவோ வீட்டுல இருந்தா அந்த கல்யாண வயசுல இருக்க பொண்ணையோ பையனையோ கூப்பிட்டு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. ஆனா எனக்கு இன்னும் ஹிலேரியஸா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து A24 ப்ரொடக்ஷன். இந்த A24 ப்ரொடக்ஷன் காரனுக்கு இந்த படம் எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாவா இருந்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், இட்ஸ் a வெரி குட் மூவி, போய் கண்டிப்பா பாருங்க. பட் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த வயசான பாட்டி இருக்காங்க, வயசான தாத்தா இருக்காங்க, அதனால நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு பையனையோ பொண்ணையோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை கவலை கடமாக்காதீங்க. ஸோ கமிங் பேக் டு த டாபிக், இன்னைக்கே லெட்ஸ் டாக் ப்ரோக் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தேன்னா, என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு 2000 ரூபாய் ஜிபே பண்ணேன் அப்படின்னா, இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 15 டேஸ் கூட ஆகல, அதுக்குள்ள 2000 ரூபாய் ஜிபே பண்ணுன்னு கேட்குறேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல என் ஆஃபீஸ்ல சீக்ரெட் சாண்டா விளையாடுறாங்க, அதுக்கு கிஃப்ட் வாங்கணும், எங்கள்ல காசு இல்லை, நான் அந்த மாசம் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா. முன்னாடிலாம் ஆக்சுவலா இந்த ப்ரோக் சிச்சுவேஷனே வந்து 25th 26th அந்த மாதிரி டைம்ல தான் நம்மளுக்கு ஹிட் ஆகும். இல்லைன்னா எப்படி இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம், இல்லைன்னா வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஒரு 20th அந்த மாதிரி கிட்ட ப்ரோக் சிச்சுவேஷன் ஒன்று ஹிட் ஆகும். பட் இப்போ வந்து நார்மலா ஒரு மாசம் எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, இல்லை எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, இல்லைன்னா நார்மலா போயிட்டு இருக்க ஒரு மந்தே வந்து 15th நம்மளுக்கு இந்த ப்ரோக் சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறோம். இதுக்கான ரீசன்ஸ் என்ன, இது எப்படி சார்ட் அவுட் பண்றது, நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணேன் அப்படின்றத இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் நான் சால்வ் பண்ண, என்னோட லைஃப்ல நான் சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் திங் வந்து இம்பல்சிவ் ஸ்பெண்டிங். இது வந்து ஆக்சுவலா கேம் சேஞ்சர். இதை நான் சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட 30 to 40% ஆஃப் த சேலரி சேவ் ஆச்சு. ட்ரஸ்ட் மீ. பிகாஸ் வந்து அப்பா கொடுக்குற பாக்கெட் மணில மாசம் ஃபுல்லா நம்ம சுத்திட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் சேலரின்னு ஒன்று கையில வருது, ஒரு லம்பான அமௌண்ட் வரப்போ நம்மளுக்கு என்ன தோணும், விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கணும்டா, இப்போ
அப்ப என்ன யாரும் கேட்க முடியாதுல்ல, என் சேலரி தானே, நான் தானே வாங்க போறேன் அப்படின்ற ஒரு ரஷ் வந்துடும். அது எப்படின்னா இந்த அடல்ட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இந்த சம்பாதிக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு விஷயம் பார்க்குறோம், எதை பத்தியும் யோசிக்காம அதை வாங்கிட்டோன்னு வைங்களேன், அதை வாங்கினதுக்கு அப்புறம் பரவாயில்ல நம்மளால இது வாங்க முடியுதுல அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்படுறது இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷப்படுவோம். ஒரு பீரியட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல அடுத்த 2 வருஷத்துக்கு வெறும் அமேசான் டப்பாவை மட்டுமே கொளுத்தி போகி கொண்டாடலாம், அந்த அளவுக்கு எங்க வீட்டுல சேர்ந்து போச்சு அமேசான் டப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 8 மந்த்ஸ் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இதே மாதிரி 15 தேதிக்குள்ளேயே என் காசுலாம் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் சும்மா வீட்டுல உட்காந்துருப்பேன். இதே மாதிரி போயிட்டு இருக்கப்பதான் எனக்கு ஒரு நாள் பயங்கரமா ஹிட் ஆகுது. என் வீட்டுல காசு தேவைப்படுது, என் கையில காசு இல்ல. நம்ம மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்றோம், அதோட அவுட்புட் தான் இந்த சேலரின்றது. அது ஒரு தேவைப்படுற நேரத்துல எனக்கு இல்லைன்றப்போ அது அந்த தப்பு ஏன் மேலதானே இருக்கு. இப்ப நான் அந்த மொமெண்ட்ல போய் யாராவது ஒருத்தர்கிட்ட காசு கேட்டா கூட நீ சம்பாதிக்கிறியே என்ன பண்ண அப்படின்ற கேள்வி தானே கேட்பாங்க. அது அந்த கேள்வி அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ அதுதானே அவங்க நினைப்பாங்க மனசுலயும். அந்த கேள்வியை நானே என்ன கேட்டு நானே என்ன திட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாத்தின ஒரு விஷயம் தான் இந்த இம்பல்சிவ் ஸ்பெண்டிங். ஸோ தி சொல்யூஷன் இஸ் ஒரு 24 hours ரூல். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். லைக் ஒரு விஷயம் அமேசான்ல பாக்குறேன், எனக்கு பிடிக்குது, அதை வாங்கணும்னு தோணுதுன்னா நான் அதை ஆட் டு கார்ட் போட்டு மறந்துடுவேன். அடுத்த நாளும் திருப்பி எனக்கு அந்த விஷயம் தேவைப்படுதுன்னா அப்ப நான் போய் வாங்குவேன். அப்படி பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆச்சுன்னா 8 out of the 10 times நான் வந்து ஒண்ணு மறந்துடுவேன், இல்ல அது என் கார்ட்ல அப்படியே சும்மாவே தூங்கிட்டு இருக்கும். இதுதான் நடக்கும். ஸோ when you follow this 24 hours rules, you will know what is necessary and what is unnecessary. So those things that are sleeping in your cart are very unnecessary and money is very necessary. செகண்டா நான் சொல்ல போற ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா பூமராணி அப்படின்னு கேட்பீங்க. பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டிங். இந்த வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு பட்ஜெட் பண்றதுக்குலாம் டைம் இல்லை, யாரா இவ அப்படின்னு தான் தோணும். பட் வந்து இன்னும் 2 நாள்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட காசு இல்ல, வெக்கமா இல்ல, இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு கேட்கும். அதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க பட்ஜெட்டிங் பண்ண வேணாம். நான் ஈஸியா கத்துக்கிட்டது வந்து இந்த பட்ஜெட்டிங் விஷயம். சிம்பிள். மாச ஸ்டார்டிங்ல செப்பரேட் யுவர் அமௌண்ட் as நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். நீட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்னா உங்களோட ரெண்ட், உங்களோட கரண்ட் பில், உங்களோட வைஃபை பில், அப்புறம் கிராசரிக்கு நீங்க செலவு பண்ற அமௌண்ட், இதெல்லாம் வந்து நீட்ஸ்ல போட்டு வைங்க. வாண்ட்ஸ்ல வந்து சிம்பிளா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கு பே பண்றது, அப்புறம் வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறதுக்கு, அப்புறம் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான திங்ஸ் லைக் இந்த 24 hours நான் கார்ட்ல போட்டு வச்சுட்டு அடுத்த நாளும் நான் வாங்கணும்னு நினைக்கிற சில திங்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் வான்ஸ்ல போட்டு வைப்பேன். எனக்கு இந்த வான்ஸ்ன்னு சொல்றப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பட்ஜெட் போட்டுட்டு இருந்த டைம் அவ வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பெருசா போயிட்டு இருக்குல்ல, அதுலயே லைட் எரியுமா, அது ரூம் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கமகம அப்படின்னு ரூம் இருக்கும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே ஏதோ ஒன்று வாங்குறேன், எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு கேட்டா அது ஒரு 6000 ரூபான்னா, அப்புறம் அதுக்கு லிக்விட் உள்ள ஊத்துறதுக்கு ஒரு மாசம் 800 ரூபாய் 900 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னு எனக்கு நெஞ்சே நின்று போச்சு. இதுதான் வாண்டா அப்படின்ற மாதிரி. மாசம் ஃபுல்லா நான் ஊதுவத்தி ஏத்துனா கூட எனக்கு 350 ரூபாய்க்கு மேல செலவாக போறது கிடையாது. அப்படியே நீங்க வந்து ஊதுவத்திலாம் வந்து யார் ஏத்துவா, அது வந்து ஸ்மோக் தரும், அது வந்து டஸ்ட் தரும் அப்படின்னீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர்னு ஒன்று இருக்கு தெரியுமா, நான் 4 பாட்டில் வாங்கி அடுக்குனா கூட எனக்கு 3000 ரூபாய் ஆக போறது கிடையாது ஒரு ரூம் ஃப்ரெஷ்னருக்கு. ஸோ அதனால நீங்க என் ஃப்ரெண்டு மாதிரி இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து 6000 ரூபாய் கொடுத்து வாங்குற கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் நிக்க போகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னா இந்த நீட்ஸுக்காக நீங்க உங்களோட சேவிங்ஸை கை வைங்க. லைக் இந்த பில்லு பே பண்ணி ஆகணும், இல்ல வந்து கிராசரிக்கு தேவைப்படுது, இல்ல அம்மா கேட்கறாங்க அப்பா கேட்கறாங்கன்னா நீங்க சேவிங்ஸ்ல கை வைக்கலாம். அதை தவிர இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்குறேன், அதுக்கப்புறம் என்னது இந்த பறக்கிற 3 இருக்குல்ல, லைட் வச்ச 3 பறக்குது, அது வாங்குற பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, அதை வாங்க போறேன் அப்படின்னீங்கன்னா சத்தியமா உங்க கையில சேவிங்ஸ் இருக்காது. நீங்க மாச கடைசியில அழுவதா போறீங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் மாச கடைசியில உங்களை காரி துப்பதான் போகுது. ஸோ ரெடியா இருந்துக்கோங்க அதுக்கு. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் எனக்கு என்ன தெரியும், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பைரல். நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், ஹாட்ஸ்டார், ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்துக்கும் காசு கட்டினேன். இப்போ சொன்ன தெரியுமா ஒரு ஃப்ரெண்டு, அவெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆப், மெடிடேஷனுக்கு ஒரு ஆப், இதுக்கெல்லாம் காசு கட்டிட்டு இருக்கா. இது எப்படி போகும்னா நம்மளுக்கு சின்னதாக தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் வந்து ட்ரையல் பேக்குன்னு ஒரு மாசம் ஃப்ரீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 200 இங்க, அங்க ஒரு 650, இங்க ஒரு 299, அங்க ஒரு 199 அப்படின்ட்டு மொத்தமா சுத்தி 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 எங்க வந்து நிக்கும் தெரியுமா, மினிமம் 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாயில வந்து நிக்குமா. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க. இது வந்து நான் என் கால்குலேஷன் படி ஒரு 2000 ரூபாய் வந்து நினைச்சு, என் ஃப்ரெண்டோட கால்குலேஷன் படி ஒரு 5000 ரூபாய் வந்து நினைச்சு. பிகாஸ் ஆஃப் த ட்ரிங்கிங் வாட்டர் ஆப், மெடிடேஷன் ஆப், அப்புறம் சோனி லிவ், Zee5 இந்த மாதிரி எக்கச்சக்கங்களா அவங்க போட்டு வச்சிருந்ததுனால அவங்களுக்கு 5000 ரூபாயில வந்து நினைச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பகீர்னு ஆச்சு. இதுல இன்னொரு ஒரு சைலண்ட் கில்லர் என்ன தெரியுமா, நம்ம மாசம் மாசம் பே பண்றது போன் பேல போட்டு வச்சிடறோம். இப்ப நம்ம அந்த போன் பேல பே பண்றது போய் ஆட்டோ பேல நின்னுடுது. இப்ப அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அடுத்த மாசம் என்ன பண்றா, நம்ம பரவாயில்லடா நம்ம கையில 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க
டைம்ல எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மா வந்து அவன் ஆட்டோபேல காசு எடுத்துடுறான். போய் திருப்பி பேங்க் பேலன்ஸை பார்த்தா 5000 ரூபாயில வந்து நிக்குது. ஐயோ யாரோ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துட்டாங்க, நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா வேற யாரும் ஸ்கேம் பண்ணல, நம்மளே தான் ஸ்கேம் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்க இந்த மாதிரி மாச ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணாம் அப்படின்னு பார்த்து வச்சிருங்க. ஆப்வியஸா நம்மளால இந்த ஸ்பாட்டிஃபை அண்ட் நெட்ஃபிளிக்ஸை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோபேல வச்சாலும் பிரச்சனை கிடையாது. மீதி இருக்க ஆப்ஸ் இருக்கு தெரியுமா. இந்த மாசம் நான் ஆக்சுவலா பிரைமுக்கு பேவே பண்ணல, பிகாஸ் அதுல வெறும் கங்குவா தான் இருந்துச்சு. அதை போய் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு கிடையாது. ஸோ ஐ ஹவ் சேவ் லைக் அரௌண்ட் 300 rupees ஆன் பிரைம் திஸ் மந்த். ஸோ அடுத்த மாதம் நீங்கள் திருப்பி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும், எது வேணான்னு பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணலாம். அட்லீஸ்ட் யூ குட் சேவ் சம் மணி. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நீங்கள் கொஞ்சம் மணியை சேவ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் வெரி ட்ரூ திங். We've started overusing credit card, debit card, phone pay and Google Pay. டோட்டலாவே கேஷ்ன்றதே நம்ம கையில எடுத்து வச்சுக்கிறது இல்லை இப்போ. பிகாஸ் இது நிஜமாலே நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். 1000 rupees நம்ம கூகுள் பேல வந்து ஈஸியா அனுப்பிடுறோம் ஸ்கேன் பண்ணி. அது வந்து நம்ம ஃபீல் பண்றதே கிடையாது. 1000 rupees அப்படியே ஓகே அப்படின்ட்டு அனுப்பிடுறோம். பட் வந்து அந்த 1000 rupees நம்ம கையில ஃபீல் பண்ணி பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறப்போ ஒரு எமோஷன் இருக்கு தெரியுமா. ஐயோ பர்ஸ் காலி ஆகுதே அப்படின்ற ஒரு எமோஷன் இருக்கும். நம்ம பர்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ரொம்ப பெருசா அப்படி பல்கா தெரியும். அந்த 1000 rupees ஒரு 2000 rupees எடுத்து இல்ல 500 rupees எடுத்து கொடுக்குறப்பவே ஏதோ பர்ஸ் பாதி காலியான மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ அதுலயே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பொருள் வேல்யூபிளா, நம்ம அவ்வளவு காசு கொடுத்து வாங்கலாமா இல்லையான்ட்டு நம்ம கேஷ் யூஸ் பண்றப்ப மட்டும்தான் அதை யோசிப்போம். இதே நம்ம டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்ல ஸ்கேன் பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறோம்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாம கிரெடிட் கார்டுனா இன்னும் வசதியா போச்சு. நம்ம அதை பத்திலாம் யோசிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டு போய் ஏதோ நம்மளுக்கு ஒரு ஸ்விஸ் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்க மாதிரியோ இல்ல அம்பானி அதானியோட அக்கௌண்ட்ல நம்மளோட கிரெடிட் கார்டு கனெக்ட் ஆகுற மாதிரி போட்டு தேய்ப்போம். மோஸ்ட்லி கேஷ் யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம நிறைய ஷாப் பண்ணுவோம், நிறைய இந்த இடத்துல ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு தெரியிற இடத்துல கேஷா எடுத்துட்டு போனீங்களா, யூ வில் ஒன்லி பை வாட் இஸ் வேல்யூபிள் ஃபார் யூ. அது நிஜமாலே அந்த அமௌண்ட்டுக்கு வர்த்தா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வாங்குவீங்க. ஸோ ஃபாலோ திஸ். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சேவிங்ஸ்ன்னு போய் சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்தது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்கேரி வேர்ட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல வர காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னத்தையும் சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் அப்பதான் வந்து ஒரு விஷயம் கிளியரா கூகுள்ல போட்டேன். எனக்கு வந்து என்கிட்ட இருந்து என் காசை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டோட கூகுள் வந்து கடவுளா வந்து என்கிட்ட ஒரு வழி சொன்னாரு. அது வந்து என்னன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று போடுறது. அந்த அக்கௌண்ட் வந்து எப்படின்னா உங்களால கார்டாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்களால கூகுள் பே அந்த மாதிரி விஷயத்தாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்க காசு போடுறதுனாலும் பேங்க்குக்கு தான் போகணும், காசு எடுக்கிறதுனாலும் நீங்க பேங்க்குக்கு போய் எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு காசு தருவாங்க. ஸோ இது எப்படி என்னோட மணியை சேவ் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் வெரி 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 லேசி பர்சன். என்னால சேவிங்ஸ் மணி எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட நான் பேங்க்குக்கு போயெல்லாம் எடுக்க மாட்டேன். அண்ட் செகண்ட் திங், இந்த பொறுப்பை வந்து நான் எங்க அப்பாட்ட கொடுத்தேன். அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. இப்ப நான் வந்து ஏதோ ஒண்ணு வாங்கணும், அதுக்கு அந்த சேவிங்ஸ் மணில இருந்து தான் காசு எடுக்கணும்னா நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன்னா ஒரு 40 கேள்வி கேட்பாரு. அந்த 40 கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு பதிலா நான் அந்த விஷயத்த வாங்காமலே விட்டுருவேன். ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை அப்பா அண்ட் ஆல்சோ மை லேசினஸ். அப்பா அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. 5 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஈஸியஸ்ட் வே நான் சொல்றது. இதுல வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ்டு வே எல்லாம் வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் போய் நீங்க பண்றதா இருந்தா பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாம் பண்ணா சேவ் தான் பண்ண முடியும். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். இதெல்லாம் தெரியுமா தெரியாது, அப்புறம் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுவ இப்படிலாம் சில பேர் வந்து என் கமெண்ட்ல கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்காக இதை சொல்றேன். ஐ நோ வி ஒன்லி லிவ் ஒன்ஸ், பட் டு வி வாண்ட் டு லிவ் ப்ரோக்? அது வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் ப்ரோக். ஆல் ரைட், தட்ஸ் a wrap. இதுக்கு மேல என்னால சத்தியமா பேச முடியாது. I'm so done with this episode. If you loved this episode, I know you did, make sure you subscribe, share this with your bestie who's also a low-key broke. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. And also leave a comment, a review or even DM, because I just love reading those things. It's just fabulous. Until next time, stay fabulous, stay focused, and remember, nobody talks this, but we just did. So yeah, bye besties.